இபில இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா காலி பணியிடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமா நிரப்புவோம்னு சொல்லி 2021 வந்து சொன்னாங்க. பட் அது செய்யல. இந்த சூழ்நிலையில அவுட் சோர்சிங் விஷயத்துல இவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்ப்போம். அதாவது அவுட் சோர்சிங் விஷயத்துல இவங்க என்ன சொல்றாங்க, நகராட்சி நிர்வாக சீர்திருத்தத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்கண்டவாறு அனுமதிக்கப்படும் பணியிடங்களை தவிர ஏற்கனவே நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள், அதாவது ஓவர்சியர்ஸ், ஓட்டுநர்கள், டிரைவர், செயல்திறன் மற்றும் செயல்திறனற்ற பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், தரவு உள்ளீட்டாளர்கள், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், தட்டச்சர்கள், டைபிஸ்ட், குரூப் 4ல வரும் பாத்தீங்கன்னா டைபிஸ்ட், வரி வசூலர்கள், அதாவது லைசன்ஸ் நம்ம டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பதிவுறு எழுத்தர்கள், ரெக்கார்டு கிளர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அந்த பணியிடங்களை வந்து நகராட்சி நிர்வாகத்துறை என்ன சொல்றாங்க, நகராட்சி நிர்வாகத்துறை தொடர்பான ஒரு ஜீவோ. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆகியோர் ஓய்வு பெறும் வரையிலோ அல்லது அப்பணியிடம் காலி பணியிடமாகும் வரையிலோ, அதாவது அந்த பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட் ஆகிற வரை அப்படி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர்களுக்கு மாநகராட்சி நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படும். கார்பரேஷன் பண்ல இருந்து சேலரி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அப்பணியிடங்களை நிரப்பக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பணியிடங்கள் நாங்கள் ஃபில் பண்ண மாட்டோம். எதிர்வரும் காலங்களில் இப்பணிகளை வெளி முகமை மூலம் மேற்கொள்ள வேண்டும். வெளி முகமை அதுதான் அவுட் சோர்சிங் சர்வீசஸ். சோ நகராட்சி நிர்வாகத்துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபிஸ்ட், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அப்புறம் ரெக்கார்டு கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே டைபிஸ்ட் குரூப் 4 தான் உங்களுக்கு தெரியும். சோ இது மிகவும் ஆபத்தான ஒன்று. இதே மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து பள்ளி கல்வித்துறைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுடைய ட்ரெஸரிக்கு ஆல்ரெடி இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இங்க வேலை இல்லாம நம்ம நிறைய இருக்கிறோம். ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வுகளை ஒழுங்காக நடத்தவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இது ரொம்ப யாருக்கு அஃபெக்ட் ஆகும், குரூப் 5 ப்ரிப்பேர் பண்றவங்க அதாவது